ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அந்த பிளாக் மர்ச்சனோட ஹெட் சொல்லிக்கிருக்காரு, உங்களுக்கெல்லாம் தெரியுமா அந்த லியானிங் ப்ரொவின்ஸில் அந்த மோயங் ஃபேமிலிக்கு ரீசனாக நடந்தது. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த சாங்ஸி ப்ரொவின்ஸில் இந்த யோம்சா மிஸ்ஸிங்னு எனக்கு ரிப்போர்ட் வேறு வந்துச்சு. என்ன, யோம்சாவை சொல்றீங்களா? அவனை தானே நீங்கள் புதுசாக லீடர் அப்பாயின்ட் பண்ணலாம்னு இருந்தீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் மிஸ் ஐட்டம் சொல்றீங்களா? எப்படி? அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம், நான் கேள்விப்பட்ட வர 2 பேரோட இன்சிடென்ட்லையும் சம்மந்தப்பட்டது ஒரே ஆள் தான், அந்த கிங் ஆஃப் வார். எனக்கு தெரிஞ்சு இப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண யோம்சாவே ஒருத்தன் டிஃபீட் பண்ணியிருக்கான்னா யார் அந்த கிங் ஆஃப் வார்? அது மட்டும் கிடையாது, அந்த அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வார்ட், அந்த மார்வலஸ் அயன் ஆர்ச்சர், அந்த 5 டிராகன் லீக்கையே அவன் எதிர்த்திருக்கான், அவனுங்களே டிஃபீட் பண்ணியிருக்கான். எப்படி? அது மட்டும் இல்லை, நான் இதை பற்றினா அவனுக்கு கவலைப்படலை. அவன் யாரை வேணால் கொண்டுட்டு போட்டோம். பட் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த 100 ப்ராடக்ட் அதை நம்ம 5 டிராகன் லீக்கிட்ட ஒப்படைக்கவே இல்லை. அவனுங்களுமே காணாமல் போயிட்டானுங்க. இந்த பிக் இன்சிடென்ட்னால நம்ம பிளாக் மர்ச்சன்ட் குரூப்பு சரியான தலைவலியாக தான் இருக்குது. அதுக்காக சார் மாஸ்டர், நீங்கள் சொல்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது இந்த சுச்சுவேஷனை. இதை எங்கள் மெயின் மர்ச்சன்ட் குரூப் பார்த்துக்குறோம். அந்த கிங் ஆஃப் வார் யாருன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இங்கிட்ட அவன் சொல்லிக்கிருக்கான், அந்த சாங்ஸி ப்ரொவைன்ஸ் அது பக்கத்தில் தான் எங்களோட மெயின் மெர்ச்சன்ட் குரூப்பே இருக்குது. அதான் அந்த ஹெனான். நான் கண்டிப்பாக சொன்னேன் மாஸ்டர், அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். என்னாலுமே நம்ப முடியல. எப்படி இந்த பிளாக் மெர்ச்சன்ட் அப்புறம் அந்த 5 டிராகன் லீக் சேம் டைமில் ஒருத்தன் டிஃபீட் பண்ணியிருக்கானா? அவனுக்கு நம்ம பே பண்ண வச்சே ஆகணும் மாஸ்டர். இங்கிட்ட அவன் பார்த்துக்கிருக்கான், யார் அந்த பர்சன், அவன் எந்த குரூப்லேருந்து வரான், அவனோட வீக்னஸ் தான் என்ன. கண்டிப்பாக நான் அதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, வெல், நீ எப்பயுமே என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கு குறைஞ்சி நடந்ததே கிடையாது. ஓகே, இதை நீ ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணு. அவனோட ஐடென்டிட்டி, அவனோட என்ன பர்பஸ்க்காக அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நம்மளுக்கு அது பாசிபிளான மூவாக இருந்தா ஃபியூச்சரில் அவனை நம்ம கூட சேர்த்துக்க ஏதாவது பாரு. அப்படி அவன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கவேன், என்ன பண்ணணும்னு தெரியும்ல. அதுக்கு அவன் சார், கண்டிப்பாக மாஸ்டர், இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயந்தான், இதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த நாள் ரொம்ப பெரிய நாள் ஆக போது போலேன்னு அவன் சொல்லிட்டு கிளம்புறான் அந்த பிளேஸை விட்டு. இங்கிட்ட அப்படியே பார்த்தா மேன்சங்கிற பிளேஸை தான் காட்டுறாங்க. அங்கேருந்து ஒரு வாய்ஸ், இதுதான் அந்த பிளேஸா? பார்த்தா ஹீரோ தான் இருக்கான். ஆமாம், அந்த எல்டர் என்கிட்ட சொன்னார், சும்மா இருக்காமல் போய் சைடு வியூ பாருன்னு என்னையும் சொல்லிக்கிருக்காரு. நான் என்னமோ முன்ன பின்ன வந்த மாதிரி. நான் இப்போ தான் முறை இந்த இடத்துக்கு வரேன். அப்போ அங்கிட்டிருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, தேங்க்யூ, எங்களை இப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு. ஹீரோ பார்த்துக்கிருக்கான், என்னடா அது? அங்கே உட்காந்துக்கிட்டு 2 பேர் பேசிக்கிருக்கானுங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ஹேண்ட்மேட் நூடுல் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, ஆசம். அதுக்கு அவர் சொல்லிக்கிருக்காரு, ஹஹா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கா, ஃபுட்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஹீரோ பார்க்குறேன், என்ன அது? பார்த்தா ஹேண்ட்மேட் நூடுல்ஸ் கடை. நான் பார்க்குறேன், ஐயோ, எனக்கு வேறு ரொம்ப பசிக்குது, நான் இதை பற்றினா கவலைப்படக்கூடாது, நான் வேறு பிரேக்ஃபாஸ்ட் வேறு சாப்பிடல, வா போய் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டுருக்கேன். சரி, ஓகே, எனக்கு கொஞ்சம் ஹேண்ட்மேட் நூடுல்ஸை கொடுங்க. அவர் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாரு. சரி, உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல, நீங்கள் ஆர்டர் பண்ண ஹேண்ட்மேட் நூடுல்ஸ். ஹீரோ பார்க்குறான், பார்த்தா அவர் அப்படியே சோகமாக உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட ஹீரோ கேட்குறான், என்னாச்சு? இது ரொம்ப டெலிஷியஸான இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சூப் ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்குது, நல்லா சீசண்டாக குக்கும் ஆகிருக்கு. என்ன, அப்படியா? ஆமாம், சில பேர் என்கிட்ட சொன்னாங்க இந்த ஹேண்ட்மேட் நூடுல்ஸ் செகண்ட் மோஸ்ட் டெலிஷியஸ் ஃபுட்னு. அந்த கெய்பாங்கோட சாகு சூப் மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்ன தப்பே இல்லைன்னு தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட்டுக்கிருக்கான். இருந்தாலும் நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இது மாதிரியான சாப்பாடை சாப்பிட்டு. ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக அந்த ஜாங்வான் ஃபுட்டை சாப்பிட்டு அந்த டேஸ்ட் எனக்கு சூட்டபுளாகவே இல்லை. அவர் பார்க்குறாரு, வாவ், என்ன இது உங்கள் டேஸ்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்கா? ப்ளீஸ்
இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை மாதிரியான கெஸ்ட்டை சந்திக்கிறதுல. இதுதான் என்னோட லாஸ்ட் ஹேண்ட்மேட் நூடுல்ஸ். ஹீரோ கேட்குறான், என்ன லாஸ்ட்டா? ஏன் இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண போகிறீங்களா? பட் இந்த ஹேண்ட்மேட் நூடுல்ஸ் எவ்வளோ ஃபேமஸ், ரொம்ப டெலிஷியஸான டேஸ்ட்லேயும் இருக்குது. ஏன்? அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த லேண்ட் ஓனர் இப்போ டேக்ஸ் ரொம்ப டபுள் ஆக்கிட்டாரு. இந்த ஹேண்ட்மேட் நூடுல்ஸ் எவ்வளோ ஃபேமஸாக இருந்து என்ன பண்ணேன், பட் எனக்கு வர இன்கமும் எல்லாத்தையும் அந்த டேக்ஸ் ஈஸியாக கவர் பண்ணிடுது. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இந்த பிஸ்னஸ் நான் எவ்வளோ நாளாக பண்ணிக்கிருக்கேன் தெரியுமா? இதை நான் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிருக்கேன். என்கிட்ட சாப்பிட்டு அந்த வர்ற கெஸ்ட்டோட ஃபேஸை பார்க்குறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் என்னால் இனிமேல் அதை பண்ண முடியாதுல்ல. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த லேண்ட் இந்த மான்சங்க்ரோ அந்த யோம்சாவோடது. அவனை எதுக்கிறதுக்கு இந்த பிளேஸில் யாருமே கிடையாது. அது ஹீரோசரான், நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ரொம்ப நாள் கண்டினியூ பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டவரை அந்த யோம்சா தைவான் விட்டு போயிட்டானாமே. வெல், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். பட் போனவன் திரும்ப வராமே இருக்க போகிறான். அப்போ அங்கிட்டு இருந்து ஒரு வாய்ஸ், அதான் டான் மாஸ்டர் சொல்கிறாருல்ல, அது மட்டும் இல்லை மவுண்ட் வாசெட்டுமே கேரண்டி தரோம். அந்த யோம்சா திரும்ப உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். நீங்கள் பாட்டுக்கு இந்த ஸ்டாலை நடத்திக்கிட்டே இருங்க. ஹீரோ திரும்பி பார்க்குறான், பார்த்தா டான்மோக்கு தான் வந்திருக்கா. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் தரீங்களா? அவர் பார்க்குறாரு, ஓ மவுண்ட் வாசெட்டே கேரண்டி தரீங்களா? அப்போ நான் இந்த ஸ்டாலை கன்டினியூ பண்ணிக்கலாமா? ப்ளீஸ் உட்காருங்க, நான் உங்களுக்காக சீக்கிரமே ஆர்டரை ரெடி பண்ணிக்கிருக்கேன். அவள் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே உட்காரா. உட்கார்ந்ததும் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. அது ஹீரோ சொல்கிறான், இல்லை ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். நீங்களும் சரி உங்கள் டிசபிள்ஸும் சரி அவங்க மட்டும் தடுத்து நிப்பாட்டலை, இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்பே ஃபுல்லாக அழிஞ்சிருக்கும். இதை பாருங்கள், இந்த ட்ரஸ்ட் ஐட்டம். ஹீரோ பார்க்குறான், இதோட ஓனர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். அவசரா, எனக்கு தெரியும் இந்த லேடி யாருக்கிட்டையுமே ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணதே கிடையாது. வெறும் யாருக்கு அவங்க க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தென் எனக்கு தெரிஞ்சது கூட ஈவன் அந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனில் என்னோட சேர்த்து மொத்தம் 3 பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த 3 பீப்புள்ஸ்கிட்ட மட்டும்தான் இந்த ட்ரஸ்ட் ஐட்டமும் இருக்குது. பட் ஃபியூ பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் எங்களேடினா யாருன்னு கூட தெரியும். என்ன நீ லேடின்னு மீன் பண்ணுறது சோகோ தானே? என்ன கரெக்டா? அதுவா, எங்களுக்கு சின்ன வயசில் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுப்பா. அதுக்கு அவள் பார்க்குறா, நான் எதிர்பார்த்த மாதிரி தான் ஹீரோ செடிக்கிருக்கான். பட் இருந்தாலும் அது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு பார்த்தியா? இருந்தாலும் அவள் என்னை ஞாபகம் வச்சுருக்காளான்னு கூட தெரியல. அதுக்கு அவள் சொல்கிறா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க கண்டிப்பாக உங்களை ஞாபகம் வச்சுருக்காங்க. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். அந்த பிரான்ச் ஆஃபீஸ் ஹெட் அவருமே அதான் சொன்னார், அவள் இன்னும் என்னை தேடிக்கிருக்கான்னு. பட் இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப வேல்யூபிளானது. அவள் குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தா தெரியுமா? எனிவே அவளோட ப்ராமிஸை காப்பாற்றிட்டா. இப்போ ஒரு பிக்கஸ்ட் மெர்ச்சன்ட் குரூப்பையும் இந்த ஜாங்வானில் க்ரியேட் பண்ணியிருக்கா. பட் நவ் இட்ஸ் மை டர்ன். என்னோடய ப்ராமிஸை நான் கீப்பப் பண்ண வேணாம். இங்கிட்ட அப்படியே 10 வருஷம் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க கோரியோவில். இங்கேருந்து ஒரு வாய்ஸ், பாத்தியா? இதுதான் மவுண்ட் டான்ஜாங்கியான். இது ஒன் ஆஃப் தி 3 டைல்ஸில் ஒரு ஆள்ரா. அவர் ஒரு ஹானரபுள் மேன். பட் அவருக்கு ஆல்ரெடி தெரியும் நான் இங்கே வரப்போகிறேன்னு. பட் இருந்தாலும் பார்த்தியா, இந்த ஈஸ்டர்ன் கிரேட் ஸ்வாட்ஸ்மேன் கிளான் டெஃபினட்டாக இப்படி போகணுங்களை யார் எதிர்பார்த்தா? இங்கே இருக்க ஒரு ஆளும் அவுட்ஸ்டாண்டிங்கான ஆள் தான். பட் என்ன அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்து என்ன பண்ண? இந்த கான்டினென்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸை மட்டும்தானே நம்பியிருக்கு. பட் யாருமே நம்ம மாஸ்டருக்கு ஈக்குவல் கிடையாதான் இந்த லேண்டில். பட் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த கான்டினென்ட்டில் மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணி இப்போ குரூப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கானுங்க. பட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர்லாம் இந்த லேண்டை வெறும் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்காக மட்டும்தானே யூஸ் பண்ணுறானுங்க. பிகாஸ் இந்த கேபிட்டலில் அத்தாரிட்டிஸை கெயின் பண்ண தானே. அது மட்டும் இல்லை, இந்த லோக்கல் பவர் குரூப் அவனுங்களுமே அந்த லோக்கல் நேஷனை அப்ரூவ் பண்ணிட்டானுங்க. இந்த கோரியோ ஒரு சின்ன பிளேஸ் தான். பட் அதில் எவ்வளோ கேபிட்டல் அத்தாரிட்டிஸை ரீச் பண்ணுறக்காக எப்படி பண்ணுறானுங்க பார்த்தியா? இந்த நேஷ்னல் பாயிண்ட் வியூவில் பார்த்தா இந்த ஸ்ட்ராங் பவர் எவன்கிட்ட இருக்கோ அவங்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பட் அட் தி சேம் டைம் பார்த்தா மாஸ்டர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அந்த பவர் வச்சுருக்கானுங்க எவனையும் பீஸ்ஃபுல்லாக வாழ விட மாட்டானுங்க, அடுத்தவனை த்ரெட்டன் தான் பண்ணுவானுங்க. பட் நம்ம ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த யூஸ்லெஸ் ஸ்டோரியை சொல்லி. எனிவே நீ
இந்த பிளேஸ்ல ரெஸ்ட் எடுக்கலாம். நாளைக்கு தான் அவனோட லாஸ்ட் ட்ரைனிங் தெரியுமா? அதை கெட்டோன ஹீரோ, ஓகே மாஸ்டர், நான் ப்ரிப்பேராக இருக்கேன், எனக்கு புரியுது, நான் அப்படியே உட்காந்துருக்கேன். அந்த டைமில் தான் ஒரு சவுண்டு, ஊ இம்பாசிபிள், இது உண்மையான்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருக்க பெஞ்சில் அப்படியே தட்டுறா. பார்த்தா ஜோகோ தான். ஓ அமேசிங், நான் கேள்விப்பட்டிருக்கேன் பீப்புள் சில பேருக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டான ஐ கலர் இருக்கும்னு. இட்ஸ் ட்ரூ, உண்மையாவா? உங்கள் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குன்னு ஹீரோ பார்த்து சொல்கிறா. ஆமாம், நீ யாரு? அதுக்கு அவ சொல்லிக்கிருக்கா, பிரதர் நீங்கள் கோரியாலேருந்து வரீங்களா? கோரியாவில் எங்கேருந்து வரீங்க? அது மட்டும் இல்லை, உங்கள் கண்ணோட கலர் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? நீங்கள் கோரிய பெருசனாலையா? இல்லை உங்கள் வில்லேஜில் இருக்க எல்லாருக்குமே இப்படி ப்ளூ கலர் ஐ தான் இருக்குமா? அது ஹீரோ, என்ன கேட்டுக்கிருக்க? அதுக்கு மாஸ்டர் கேட்குறாரு, கிட் என்ன என்ன விஷயமா இங்கே வந்த? அதுக்கு அவ க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு, கிராண்ட் ஃபாதர் உங்களோட கண்ணுமே ப்ளூ கலராக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆல்ரைட், நான் என்ன ரீசனுக்காக வந்தேன்னா, நானும் எங்கள் அப்பாவும் கொஞ்சம் சாப்பிட்டு இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கோம். இங்கே பாருங்கள், பக்கத்தில் எந்த ஒரு சீட்டுமே எம்டியாக கிடையாது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாங்களும் உங்கள் கூட கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாமா? அது ஹீரோ கேட்குறான், மாஸ்டர் என்ன பண்ணலாம்? அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த உட்டன் பெஞ்சில் இன்னும் 2 பேர் தாராளமாக உட்காரலாம். சரி ஓகே, உங்கள் விஷ் தான். அது கேட்டால் நான் கூப்பிட்றா, ஃபாதர் ஃபாதர் ப்ளீஸ் வாங்க, நான் தான் சொன்னேன்ல அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு. ஆமாம்மா, நீ சொன்னதும் கரெக்ட் தான், தேங்க்யூ வில்டர், உங்களோட கைண்ட்னஸ்க்குன்னு சொல்லிட்டு அவரும் போய் உட்காந்துட்டாரு. அவள் காலில் தட்டிட்டே சொல்கிறா, என்னோடய கால், நான் ரொம்ப நேரம் நடந்து என்னோடய காலெல்லாம் ஹேர்ட் ஆயிடுச்சு. கிட், உனக்கு எத்தனை வயசாச்சு? நீ எங்கேருந்து வர்ற? அதை கேட்டோன்னு அவ, என்ன நான் கிட்டா? எனக்கு ஆல்ரெடி 12 ஆச்சு. அது மட்டும் இல்லை, என்ன ஒரு ரூடாக பேசிக்கிருக்க? உமனுக்கிட்ட ஏஜ் கேட்கலாமா? அது ஹீரோ கேட்குறேன், என்ன உமனா? சரி அது ஓகே, உன்னோட நேம் என்ன? ஹீரோ சொன்னான், என்னோட நேம் டான்ஸாயு. நைஸ் நேம்ப்பா. அதை சொல்லும் போதே சூப்பராக இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. என்னோட நேம் ஜோஹோ. சரி வாங்க போகலாமா? ஜோஹோவோட அப்பா சொல்லிக்கிருக்காரு, எல்டர் எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நாங்கள் இப்படி இன்ட்ரப்ட் பண்ணியிருக்கே கூடாது. பட் அவள் ரொம்ப நாளாக நடந்தனால தான் அவள் இப்படி இம்பொலைட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கா, கண்டினியூஸாக கம்ப்ளைண்ட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கா. ப்ளீஸ் அவள் பேசுகிறது அதையும் மனசில் வச்சுக்காதீங்க, இக்னோர் பண்ணிடுங்க. இங்கிட்ட இவன் நல்லா சாப்பிட்டு ஃபைனலாக டேஸ்டியான ஃபுட்டை இப்போ தான் சாப்பிட்றேன். ஃபாஸ்ட் கொஞ்ச நாளாக வெறும் ட்ரை மீட்ஸையும் ரைஸ் பாலிசையும் மட்டும்தான் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவே கிடையாது. அதை கேட்டோன்னா அப்பா என்னை மன்னிச்சிரு சோகோ. அதுக்கு அவசரா, நோ ஃபாதர், இதெல்லாம் உங்கள் ஃபால்ட்டு கிடையாது. ஹீரோ பார்க்குறான், சோகோ இவளை பார்க்க லிட்டில் ஃபாக்ஸ் மாதிரியே இருக்கா. அப்போ அவள் சொல்லியிருக்கா, இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் அங்கிள் தான், அவருக்கு வேறு சாய்ஸ் இல்லையம்மா. பட் இருந்தாலும் அவர் ப்ரெஷரில் இந்த மெயின் குரூப்பை இப்படி பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. அதுக்கு அவசரா, அவர் உங்கள் ஃப்ரெண்டு தானே, பட் உங்கள் ஃப்ரெண்டுனா எப்படி வந்திருக்கணும்? அவர் இப்படி ஒரு ஃபேஸ் இருப்பார்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. பிகாஸ் அவர் மட்டும் பிட்ரேல் பண்ணலை, அம்மா முடியாமல் இந்த அளவுக்கு படுத்த படுக்க இருக்கவே மாட்டாங்க. ஐ ஹேட் அங்கிள். அங்கிட்டு மாஸ்டர் பார்க்குறாரு, எனக்கு தெரிஞ்சவனுக்குள்ளே நிறைய ஸ்டோரி இருக்குது போல். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னோட நேம் தான் ஹாமாம்போ. நான் இந்த காங்டாங்கில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிருந்தேன். பட் என்னோடய புவர் ஸ்கில்னால் இப்போ ஹியூஜ் லாஸே ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ ஒரு லாங் ஜேர்னி போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் போகிறது அந்த சைனா தான், அங்கே போய் தான் பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் போகிறது அந்த யுவான் டைனாசிட்டியோட ஏரியா தானே, இருந்தாலும் இந்த ஹோல் மெயின்லேண்டில் இந்த சைனா ஸ்டேபிளாகவே கிடையாது. அது மட்டும் இல்லை, ஒரு ஃபாரின் பர்சன் அங்கே போய் ஒரு பிஸ்னஸை பண்ணுறது அவ்வளோ ஈஸியாகவும் இருக்காது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, தட்ஸ் ரைட், நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பட் நான் கேள்விப்பட்டவரை அங்கே இப்போ வார் போயிட்டுருக்கு. அந்த வாரில் இருக்கிறது அந்த ஜென்ரல், அவனோட நேம் தான் ஜூ யுவான்சாங். அவன் தான் அந்த ரெபலியனே லீட் பண்ணிக்கிருக்கான். பட் என்ன இருந்து என்ன பண்ண, அவனோட லோவர் ஸ்டேட்டஸ் அது மாதிரி கிடையாது. அவனோட கோல் என்னன்னே தெரில. பட் யுவான் டைனாசிட்டிக்கு எதிராகவே அவன் எப்படி பேட்டில் பண்ணிக்கிருக்கான் தெரியுமா? நாளுக்கு நாள் அவனோட பவர் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த யுவான் டைனாசிட்டி நார்த் சைடு புஷ் பண்ணி போயிட்டானுங்க. ஹீரோ கேட்குறான், என்ன யுவான் டைனாசிட்டி புஷ் பண்ணி போயிட்டுருக்காங்களா? இங்கிட்டு இவ பார்க்குறா, இவன் ஏன் இந்தளவுக்கு ஷாக் ஆகிறான்?
அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம், அதுக்காகத்தான் இப்போ ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அங்கே போய் ஒரு மெர்ச்சன்ட் குரூப்பை நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். மாஸ்டர் அப்படியே பார்த்துக்கிருக்காரு. ஹீரோ திங்க் பண்ணுறான், அப்போ யுவான் டைனாசிட்டி புஷ் பண்ணி போயிட்டானுங்கண்ணா, அப்போ நூனாக்கு என்னாச்சு? அங்கிட்ட அவ கேட்குறா, ஏய் என்னாச்சு, என்ன திங்க் பண்ணிக்கிருக்க, நீ எதையும் பற்றி கவலைப்பட்டுக்கிருக்கியா? நான் மட்டும் இந்த சைனாவில் கிரேட் மெர்ச்சன்ட் குரூப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், உன்னோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன்னு ஹீரோ பார்த்து சொல்லிக்கிருக்கா. ஹீரோ பார்க்குறான், பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். ஆல்ரைட், தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவள் தலையில் தடவி கொடுக்குறான். நான் கண்டிப்பாக உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறேன், நீ பண்ணுவேன்னு. அவள் அப்படியே பார்த்துட்டு, அவளை தான் பூரா பிரகாசம் ஸ்டாராக வந்துக்கிருக்கு, ப்ளீஸ் என்னை நல்லா பார்த்துக்க லிட்டில் ஃபாக்ஸ். அவள் வெக்கப்பட்டு, ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பர்பஸ்க்காக அதை பண்ண? அவன் என்ன, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இங்கிட்ட அவங்க அப்பாவும் தடுக்கிறாரு. ஏய் ஜோகோ, என்ன பண்ணிக்கிருக்க? எல்டருக்கு முன்னாடி இப்படி பண்ணலாமா? அவள் சொல்லிக்கிருக்கா, நீ விடாமல் என் தலையை ப்ரெஸ் பண்ணனால எப்பூரா நான் ஹைட்டாக வளருவேன்? நான் சீக்கிரம் வளர்ந்தே ஆகணும். அப்படி வளர்ந்தா தான் என் அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணவும் முடியும். அது மட்டும் இல்லை, வளர்ந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் நான் எடுத்துக்கணும். இப்போ நீ பண்ண வேலையால் என்னால் மேரேஜும் பண்ணிக்க முடியாதுடா. குட்டியாக இருக்க பொண்ணை யார் கட்டிக்கிருவா? ஹீரோ பார்க்குறேன், இப்போ நான் என்ன பண்ணேன்? என்னது மேரேஜா, அதுவும் இந்த வயசுலையான்னு பார்க்குறேன். ஆமாம், அஃப்கோர்ஸ் நீஞ்சறதும் கரெக்ட் தான். நான் அப்படி பண்ணனால உன்னோட மேரேஜ் கெட்டு போயிட்டா, என்னை மன்னிச்சிருமான்னு சொல்கிறேன். வெல், உன்னைய இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிக்கிறேன். காரணம், நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க. மறுபடியும் இப்படின்னா பண்ணக்கூடாது, புரியுதா? மாஸ்டர் அப்படியே சிரிக்கிறாரு. என்னாச்சு மாஸ்டர், என்ன நீங்கள் சிரிக்கிறீங்களா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன ஒரு ஃபன் கிட். இங்கிட்ட அப்படியே பார்த்தா நைட்டு அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் உட்காந்தே மூலையில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவள் ஹீரோவை பார்த்துக்கிருக்கா. கிராண்ட் ஃபாதர் அண்ட் சாயு உட்காந்துக்கிட்டே தூங்குறாங்களா? பட் இருந்தாலும் சாயு தூங்குறப்ப கூட ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு பார்த்துக்கிருக்கா. அப்போ அங்கேருந்து ஒரு வாய்ஸ், அது ஓகே சோகோ, நீ அவன் ஃபேஸை நல்லா பார்க்குறேன்னு தெரியுது, பட் கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிட்டாவது பார்க்கலாமே. அதை கேட்டனாவ அவளை பிடிச்சி அடிச்சுக்கிருக்கா. என்னடா சொல்லியிருக்கா தகப்பா, ஒரு டேரக்டர் ஹாப்பியாக இருக்கிறது உனக்கு பொறுக்கலையாடா? நீ இப்படின்னா பண்ணக்கூடாதான்னு அடித்து நாரிக்கிருக்கா. அங்கிட்ட அவன் சொல்லிக்கிருக்கான், என்ன சொல்லிக்கிருக்க, ஹேண்ட்ஸமான ஆள் நான் இங்கே இருக்கும்போது அவனை பார்த்துக்கிருக்கியா நீ? இங்கிட்ட மாஸ்டர் கேட்குறாரு, சாயு என்ன முழிச்சிட்டியா? நம்ம இப்படி அடுத்தவங்க பேசிக்கிருக்கதை கேட்குறது நம்மளுக்கு ஒரு நல்ல ஹேபிட்டாக இருக்காது, என்ன சொல்கிற? ஓகே மாஸ்டர்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. போகும்போதே சோகா கேட்குறா, இந்த லேட் நைட்டில் சாயு எங்கே போகிறீங்க, தூங்கலையா? அது ஹீரோசனான், இல்லை நான் நல்லாவே தூங்கிட்டேன், நாங்கள் ஒரு லாங் ஜேர்னி போக வேண்டியது இருக்குது, ஸோ இப்போயே போகிறோம், குட் பை சோகோ. அவன் பார்க்குறா, என்ன இங்கே போகிறீங்களா? இருந்தாலும் இப்படி பாதியிலே நீங்கள் போகலாமா? அவனுக்கு அப்படியே போயிட்டுருக்கானுங்க. இவ கத்திக்கிட்டே வந்திருக்கா, சாயு நில்லு நில்லு. ஹீரோ பார்க்குறான், பார்த்தாவ காட்டு வரைக்கும் ஓடியாந்துருக்கா. ஏய் ஜோகோ என்னாச்சு? நெக்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் கண்டிப்பாக மீட் பண்ணும்போது அங்கே ஒரு பிக்கஸ்ட் மெர்ச்சன்ட் குரூப்பே இந்த சைனாவில் நான் கட்டி வச்சுருப்பேன். பட் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு, நீ என்ன கண்டிப்பாக இப்போ மீட் பண்ண வரணும். அது ஹீரோ சொன்னா, ஆல்ரைட், இனிமேல் என்ன நடக்கும்னு தெரியாது, பட் ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை மீட் பண்ண வரேன் லிட்டில் ஃபாக்ஸ். அவள் அப்போ தான் அந்த ட்ரஸ்ட் ஐட்டமை கொடுத்துருக்கா. இதுதான் மோஸ்ட் வேல்யூபிள் ஐட்டம், இதை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். இதுவும் உன் கண்ணு கலர்னு சேமாக இருக்குல்ல, நீ இதை மட்டும் கொண்டுட்டு வா, நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன், உன்னை நல்லாவே ட்ரீட் பண்ணுறேன்ப்பா. உன்னை ஆர்டினரியான பீப்புள் மாதிரி நான் ட்ரீட் பண்ணவே மாட்டேன். இருந்தாலும் என்கிட்ட அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. சரி இருந்தாலும் ஓகே, அவனுங்க எக்ஸலண்ட் பீப்புள் தான், பட் இருந்தாலும் அந்தளவுக்கு எக்ஸலண்டா நம்ம இருந்தாலும் அந்த பீப்புள்ஸ் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். இல்லை ஃபாதர், அவரை விட சாயு தான் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கார். ஏய் என்ன பேசிக்கிருக்க, உனக்கு இன்னும் 12 வயசு தான் ஆகுது, பட் நீ 12 வயசில் இப்படி மேரேஜை பற்றினா பேசிக்கிருக்கியா? சரி அது ஓகே, அந்த பட்டர்ஃப்ளை ஐட்டமை, அதுவும் மோஸ்ட் வேல்யூபுள், அதையும் அவர்கிட்ட கொடுத்த, என்னால் நம்ப கூட முடியல. அப்படி ஒரு ப்ரீசியஸான ஐட்டமை நீ யாருக்கும் கொடுக்க மாட்டியே, ஃபஸ்ட் டைமாக கொடுத்துருக்க. அதுக்கு அவசரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபாதர்? அதுக்கு அவசரா இருந்தாலும் நான் 1000 பீப்புள்ஸுக்கு மேலே மீட் பண்ணியிருக்கேன், பட் இந்த மாதிரியான பீப்புள்ஸை பார்த்தா எனக்கு நர்வஸ் ஆனதே கிடையாது. அந்த எல்டர், நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் ஒரு ஆர்டினரியான மென்னே கிடையாது. ஆமாம் ஃபாதர், அது மட்டும் இல்லை ஃபாதர்,
சாயும் அப்படித்தான். நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் நினைக்க கூட இல்லை. பட் அவனை பார்க்கையில எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது. ஆமாம், அவன் உண்மையாகவே எனக்கு ஸ்பெஷல் தான். பட் ஜாயுவை கண்டிப்பாக நான் ஒரு நாள் மீட் பண்ணியே ஆகணும். சரி, அது ஓகே. நீ என்ன ரீசனுக்காக அவன்கிட்ட அதை கொடுத்த? அதுக்கு அவசரா நான் இப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு பர்சன் கிட்ட ஒரு இன்வெஸ்டே பண்ணியிருக்கேன். என்ன நீ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்? எனக்கு ஒன்றும் தெரில. பட் இருந்தாலும் என் டாக்டரோட பர்சனல் லைஃப்பில் நான் இன்டர்ஃபியரே ஆக மாட்டேன். இங்கிட்ட பேசியிருக்கா பாத்தியா? அந்த கிட் எவ்வளோ ஃபன்னியாக இருந்தா பார்த்தியா? மாஸ்டர் என்னாச்சு? அந்த கேர்ள் அவளோட கண் அவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சு. அதில் ஃபுல் ஸ்பிரிட்டும் நல்லா இருந்துச்சு. அவள் ரொம்ப ஸ்மார்ட். அவள் ரொம்ப பிரைட்டாக வருவா. கண்டிப்பாக சொல்கிறேன், அவள் தகுதியான ஆள் தான். கண்டிப்பாக பின்னாடி ஒரு குட் பர்சனாக வருவா. பட் இருந்தாலும் அவள் கூட உனக்கு ரிலேஷன்ஷிப் இப்போயே ஸ்டார்ட் ஆயிடுச்சே. கண்டிப்பாக ஒரு நாள் அவளை மீட் பண்ணு. ஹீரோ அப்படியே திங்க் பண்ணிட்டு வந்துருக்கான். எஸ் மாஸ்டர்னு சொல்லி கையில் வச்சுக்கிட்டு. இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஹீரோ கையில் வச்சு காமிச்சுக்கிருக்கான். ஜோஹோ ப்ளீஸ் வெயிட், நான் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக உன்னை மீட் பண்ண வர்றேன். இங்கிட்ட அப்படியே கட்டுறாங்க. இங்கிட்டு அயன் மார்ஷியல் அசோசியேஷனில் சவுண்டு கேட்குது. எங்லேடி ப்ளீஸ் இதை கேளுங்க. பார்த்தா அவன் நடந்து அப்படியே போயிட்டுருக்கா. பின்னாடி உள்ளவன் சொல்லிட்டு வரான், எங்லேடி நீங்கள் இப்படி 5 டிராகன் லீக்கோட உள்ள நெகோசியேஷனை இப்படி பண்ணுவீங்க நாங்கள் எதிர்பார்க்க கூட இல்லை. அது மட்டும் இல்லை, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவனுங்க கொடுத்த டிமாண்ட் அக்செப்டபுளாக இல்லை தான். பட் இருந்தாலும் நீங்கள் இப்படி ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுல்ல. ப்ளீஸ் வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கும், சொல்லுங்கள். அங்கேருந்து ஒரு லேடி சொல்கிறாங்க, எங்லேடி நீங்கள் வந்துட்டீங்களா? இவன் எங்கிட்டன்னு கத்திட்டு வரான் எங்லேடின்னு. அவ சொல்கிறா, டோரை சாத்து, யாரையுமே உள்ள விடாத, நான் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே எங்லேடின்னு சொல்லிவிட்டு அவங்க டோரை சாத்திட்டாங்க. அவன் பார்க்குறான், எங்லேடி டோரை அப்படியே மூடி விட்டானுங்க. இவன் உட்காந்து திங்க் பண்ணியிருக்கா. பட் நான் இந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷன்லேருந்து ப்ராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சோன்னே கிளம்பிடலாம் தான் பிளான் வந்தேன். பட் அவனுங்க இப்படி அவனுங்க நம்ம மூமெண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவானுங்க நான் எதிர்பார்க்க கூட இல்லை. பட் இந்த முரிம் வேர்ல்டில் இந்த மெயின்லலாம் இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகணும்னா இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. இவனுங்க ஒரு நல்ல ஃபோர்ஸ் தான். நான் ஏதாவது ஒரு மூவ் பண்ணி தான் ஆகணும். ஜாங்கியான் அங்கிள் ஜியானுங்கிட்ட இருந்து ஏதாவது நியூஸ் வந்துச்சா? இல்லைங்களேடி, எந்த ஒரு லெட்டருமே எனக்கு வரவே இல்லை. ரியலி? அந்த தைவான் பிரான்ச்லேருந்து எந்த ஒரு நல்ல நியூஸும் வரலையா? சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஏதோ பிரச்சனையாக போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் அந்த ட்ரஸ்ட் ஐட்டமை அந்த டான்மோக்கு ஏன் கொடுத்தேன் தெரியுமா? அவனால் எனக்கு ஏதாவது ஹெல்ப் ஆகுமான்னு தான். அது மட்டும் இல்லை, அங்கிள் ஜியான் எந்த ஒரு நியூஸும் கொடுக்கலனா அப்போ அதை நான் தெரிஞ்சுக்க ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். ஏதோ நடந்திருக்கு. அப்படி பார்த்துக்க இருக்கும் போதே வெளியே இருந்து சவுண்டு கேட்குது. எங்லேடி யங் மாஸ்டர் ஹாங்போ வந்திருக்காரு, அப்புறம் எங்லேடி நாம்குன்னு வந்திருக்காங்க. 2 பேரும் 5 டிராகன் லீக்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லும். அவள் பார்க்குறா, என்ன நான் தான் ரெஸ்ட் எடுத்துருக்கேன்னு தானே சொன்னேன், எதுக்கு வரணும்? அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு ஏன் வரீங்க? இங்கிட்ட அப்படியே கட்டுறாங்க. வாவ், வாட்டரா இது இந்த அளவுக்கு இருக்குது? அப்படியே அவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. அவங்க டோரை திறந்துட்டு, என்ன எங்லேடி, கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்பில் இருக்கவங்கள பார்க்க இவ்வளோ நாங்கள் பர்மிஷன் கேட்கணுமா? ஏய், நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கீங்க இங்கே? அதுவும் யங் மாஸ்டர் ஹாங்போ, அப்புறம் யங்லேடி நாம்குனா. நைஸ் டு மீட் யூ யங்லேடி. ஹா, இவன் தான் ஹுவாங்போ யன்ஜியான், தி செகண்ட் சன் ஆஃப் தி ஹுவாங்போ ஃபேமிலி. அவன் சொல்கிறான், என்ன பண்ணுறது, நாளுக்கு நாள் நீங்கள் ரொம்ப அழகாக போயிட்டே இருக்கீங்களே. பட் என் கண்ணால் தான் அதை பார்க்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இவ்வளோ பியூட்டியை என்னால் பார்க்கவே முடியலையே. அவன் நினைக்கிறா, ஹுவாங்போ யன்ஜியான் இவன் இந்த ஹுவாங்போ ஃபேமிலியில் மெயின் டிசெண்டன்ட் வேறு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் லீடர் ஹுவாங்போ, அவன் ஹுவாங்போ ஃபேமிலிக்கு ஹெட்டு வேறு. அது மட்டும் இல்லாமல் 5 டிராகன் லீக் வேறு ஹெட்டு. அது மட்டும் இல்லாமல் அவனோட சன் தானே இவன், அதுவும் செகண்ட் சன், அதுவும் அந்த பெஸ்ட் ஃபிஷ் சையண்ட் ஹுவாங்போ ஃபேமிலி. அவன் நினைக்கிறா, என்ன நீங்கள் என்ன ரீசனுக்காக வந்திருக்கீங்க? பட் என்ன விஷயமா இருந்தாலும் சரி எங்கள் அப்பா கிட்ட போய் பேசிக்கோங்க. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான். அதுக்கு அவசரா, என்ன உங்கள் அப்பா எதுவும் அனுப்பி வச்சாரா? என்ன இது மாதிரி விஷயத்துலலாம் உங்கள் அப்பா கோவப்பட்டு எதுவும் பண்ணுவாரான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், அதை பற்றினா நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் அப்பா என் பேச்சை கேட்காம ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணாலும் சரி நான் சொல்கிறத கண்மூடித்தனமாக நம்புவார் தெரியுமா? அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க எங்களேடி. இவ பார்க்குறா, டேய் நீ ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு இப்படி பண்ணுறதை நிப்பாட்றா, எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது. இருந்தாலும் சரி அது ஓகே, நீங்கள் என்ன எதுக்கு இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனை விட்டு போக விட மாட்டேங்கிறீங்க?
அதுக்கு அவன் சொல்கிறான், அஃப்கோர்ஸ், ஏன்னா உங்களை இங்கேயே தங்க வச்சு மேரேஜ் ப்ரப்போசல் வைக்கிறதுக்காகத்தான். ஓ இப்படியா? இங்கிட்ட இவங்க சொல்கிறாங்க, இவங்க தான் தி பிளேமிங் லோட்டஸ் ஃப்ளவர் மோயாங் ஜியோரியான். நீங்கள் ஏன் இப்படி டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க? சடன் நாங்கள் வந்தனாலையா? என்னப்பா, நான் அதை பற்றின ஒன்று நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனில் எங்களடியான நாம்குன் போக முடியாத இடம்னு ஒன்று இருக்கா? பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. என்ன ரீசன்? எந்த ஒரு நோட்டீஸுமே இல்லாமல் என்னை எதுக்கு பார்க்க வந்தீங்க? அதுக்கு அவசரா என்ன, நான் ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயத்துக்காக வந்திருக்க போகிறேன்? அது எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான். ஏய், நீங்கள் அதை பற்றினா எதுவும் கவலைப்படாதீங்க. பிகாஸ் நான் ஒரு உண்மையை தான் சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு அவசரா, ஓ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ சோஷியல் நோட்ஸு கேதர் பண்ணணுன்னா உங்ககிட்ட நிறைய ரீசன் வாங்கணுமா? இல்லை நீங்கள் எந்த ஒரு பர்மிஷன் இல்லாமல் வந்ததை நான் தான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா? அதுக்கு அவசரா, நான் ரீசன் இங்கே வந்தது காரணமே உங்கள் கிட்டேருந்து கொஞ்சம் மணியை வாங்கிட்டு போகத்தான். நீங்கள் தான் கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்போட எங்களடியாச்சே, அதுவும் 1000 கோல்டு இந்த அமௌண்ட்டு கொடுத்துறீங்களா? அவள் அப்படியே பார்த்துக்கிருக்கா. இங்கிட்ட பார்க்குறா, என்ன நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் வந்துட்டு நீ இவ்வளோ அமௌண்ட்டை கேட்குறியா? அதுவும் எந்த ஒரு பேசிக் மேனர்ஸும் இல்லை உனக்கு. நீ எங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட கிடையாது. உனக்கு எப்படி கொடுக்க முடியும்? என்ன மேனஸா? வெல், அந்த நியூ ஆர்கனைசேஷன் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதே இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனோட தானே. அதுதானே உங்கள் ஃபியூச்சருக்கு ஹெல்ப் பண்ண போடுது. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ 2 பேர் ஸ்டேட்டஸும் இப்போ ஈக்குவலாக தானே இருக்குது. இப்போ நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தானே. நோ மேட்டர். பட் என்ன தான் அவுட்ஸ்டாண்டிங்கான கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்பாக இருந்தாலும் சரி, இது அயன் மார்ஷல் அசோசியேஷன். மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பிளேஸை விட்டு நீங்கள் போகணுன்னு ஆசை இருக்கா இல்லையா? அது மட்டும் இல்லை, நான் கிளியராக சொல்லிக்கிறேன், இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்புக்கு இந்த கோல்டெல்லாம் ஒரு அமௌண்ட்டா? இவ டேபிளை இறுக்கி பிடிச்சிட்டு என்ன பேசிக்கிருக்காவ. இருந்தாலும் உனக்கு நான் மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். பிகாஸ் நீங்கள் தான் எங்களேடி ஹாசோகோவாச்சே. சரி, ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனில் நடக்கிற பிக் பிஸ்னஸ் பார்ட்டியில் நீங்களும் கலந்துக்கணும். நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் இதை புரிஞ்சுக்குவேன்னு. இப்போ உங்களோட கரண்ட் பொசிஷனை இங்கிட்டு செர்வன் பார்க்குறா, எங்களேடி என்ன சொல்ல போகிறீங்கன்னு. இங்கிட்டு வசரா, ஓ நீங்கள் இப்படி சொன்னது எனக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குப்பா. இருந்தாலும் எங்களோட கரண்ட் பொசிஷன் இப்படி இருக்கனால தானே பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் நான் இதை மைண்டில் வச்சுக்கிறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ண எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அப்புறம் நீங்கள் கேட்ட 1000 கோல்டு அதை கேதர் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீங்கள் அப்படி மட்டும் இன்னும் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அந்த 9 சென்ட்ரல்ஸ் அப்புறம் அந்த லைன் லீக் அவங்க கூடயும் பேசி பாருங்களேன். அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா எங்கள் ஃபாதர், அதான் இந்த மெர்ச்சன்ட் குரூப்போட ஓனர், அவரை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அவசரா, என்ன எங்களேடி? அதுக்கு சோகச்சோரா, எங்களேடி நாம்குன், நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? என்னத்தான் இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷன் பிஸ்னஸ் நல்லா ரன் பண்ணியிருந்தாலும் சரி, இப்போ நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் நல்லா புரிஞ்சு பாருங்கள். இது 5 டிராகன் லீக் கிடையாது, புரியுதா? இனி முடிவு உங்கள் கையில் தான். இவ அப்படியே கடுப்பில் பார்த்துக்கிருக்கா. இங்கிட்டு இவன் நல்லா பேசுகிறாளே, அவன் கண்ணு வேற எங்கேயோ போகுது. ஒரு சைடு தி உமன், இவளை தான் 5 டிராகன் லீக்கில் ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவ தான் செகண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கான பியூட்டிஃபுல்லான உமன். இந்த வேர்ல்டே டாமினேட் பண்ணிக்கிருக்கா நாம்குன் சியோரியாங். அப்படி இந்த சைடு பார்த்தா இவளை எல்லோரும் லிட்டில் ஃபாக்ஸ் தான் கூப்பிடுவாங்க. இவ என்ன ஒரு அழகாக இருக்கா. பிகாஸ் அது மட்டும் இல்லை, இவ அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்போட எங்களேடி வேற. இவன் பண்ணுறத பார்த்தா யாரா அவன்? நோ மேட்டர், என்ன ஒரு ரீசனாக இருந்தாலும் சரி, ரிசல்ட் ஃபன் நான் தான் அனுபவிக்க போகிறேன் இந்த 2 பேரையும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மையாக ஆக்சுவலாக நீங்கள் என்னோடய அட்டென்ஷனை வாங்கிட்டீங்க. என்னோட சப்போர்ட் உங்கள் 2 பேருக்கும் தான் இருக்கும். இதனால் நீங்கள் எதுவும் சண்டை போட்டுக்காதீங்க. நான் உமன்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்டாக மதிக்கிறாளுமா. இப்போ இந்த கான்வர்சேஷனை இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் இப்போ போகிறீங்களா? பிகாஸ் எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சோக சொல்லி உங்களை விரட்டி விட்றாங்க அவனுங்க. சரி, ஓகே, நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகல. அவள் பார்த்துக்கிருக்கா. ஓ, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துட்டேன். நீங்கள் இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்பை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அவன் சொல்கிறான், நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஆப்பர்ச்சுனிட்டி 2 டைம் கொடுத்துட்டேன். இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். பட் இதில் மட்டும் ஃபெயில் ஆனீங்க என்ன ஆகும் தெரியும்ல?
இவ பார்க்குறா, அஃப்கோர்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். இவன் அவள் கையை பிடிச்சி குலுக்குன்னு குளிக்கிட்டு இருக்கான். உங்களை இப்படி மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் நம்புகிறேன் நான் உங்கள் கூட பேசுகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகாதுன்னு. பட் ஃப்யூச்சரில் நம்ம நல்லா தானே பேச போகிறோம். இவன் பார்த்துக்கிருக்கா. இவன் ஒருத்தன் வேலை மன கட்டவன் ஏதாவது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். சரி ஓகே, இந்த சுச்சுவேஷன் இப்போ பெட்டராக தான் இருக்குது, குட் பாய், 2 பேர் கிளம்புங்கன்னு சொல்கிறா. இவங்க 2 பேரும் போகும்போதே பேசியிருக்கான். என்ன ஒரு நல்ல நாளில் இருந்தாலும் அந்த யங் லேடி நாம்குன் இவன் என்ன நினைக்கிறான் தெரியலையே. ப்ளீஸ் ஏன் ஃபேஸை இப்படி வச்சுக்கிருக்க? நீ பேசுனதுக்கெல்லாம் கவுண்டர் அட்டாக் கொடுத்தனால தானா? ஏய் என்ன ப்ராப்ளம்? இவன் இன்னும் திங்க் பண்ணிக்கிருக்கான். இவங்க 2 பேருமே சரியான பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. 2 பேரும் என்னை ஹாப்பியாக தான் ஆக்கிட்டு. இங்கிட்டு பார்த்தா செம்ம கடுப்பில் வர அவன் நடுங்கிட்டு இருக்கான். போச்சுராடி யங் மாஸ்டர் ஹுவாங்போ, நீங்கள் மைண்டில் என்ன யோசிச்சுருக்கேன்னு தெரியலை. அதை கேட்டேன். ஐயோ கோவப்பட்டாலே சோத்தில் விஷம் வச்சுருவாளேன்னு பயந்துக்கிருக்கான். சோஹோ, நீ லிட்டில் ஃபாக்ஸா? பார்க்குறேன், நான் யாருன்னு காட்டுறேன். அவள் என்னன்னா மணியை கேட்டால் 9 சென்ட்ரல்ஸும் அந்த லைன் லீக்கும் முன்னாடி வந்து நிற்பாங்கன்னு வேறு சொல்கிறாளா? அவள் இப்படி ஆக்ட் பண்ணதுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் அவள் கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. விடக்கூடாது. கண்டிப்பாக அவளை ஒரு நாள் என் காலடியில் விழ வைக்கிறேன். என்னால் நம்பவே முடியல. இந்த நாம்குன் சியோரியாங் இந்த அளவுக்கு கோவப்படுவாளா? பட் இருந்தாலும் இந்த லேடியும் என்னை ரொம்ப ஹாப்பியாக தான் ஆகிட்டு இருக்கான்னு இவன் பார்க்குறான். திரும்பி பார்த்தா அங்கே டோர் சைட்லேருந்து சவுண்டு வருது. யங் லேடி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அஃப்கோர்ஸ், எப்போ பார்த்தாலும் இவனுங்களுக்கு இதே வேலையாக போச்சு. நாம்குன் சியோரியாங் என்ன ரீசனுக்காக வந்தான் தெரில, ரொம்ப அரகொண்டாக பேசிக்கிருக்கா. பட் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கான்னு நினைக்கிறேன், நம்ம உள்ளே மாட்டிக்கிட்டனால. இருந்தாலும் அவகிட்ட இருக்கிறது ஒன் ஆஃப் தி கிரேட் வெல்த் அவகிட்ட இருக்குது இந்த வேர்ல்டுலேயே. அந்த தைரியம் தானா? நம்ம என்னத்தான் மணி கூட வச்சுருந்தாலும் சரி, கம்பேரிஷன் பண்ணி பார்த்தா மிலிட்ரி பவர் இவனுங்கக்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷன் அவனுங்க தான் ஒரு கிரேட் பவரே பொசஸ் பண்ணிக்கிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுங்க பிரின்சிபலை எவனும் மீறக்கூட முடியாது. பட் இந்த கிரேட் பவர் மட்டும்தான் இங்கே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் சரி, அந்த 3 குரூப்ஸ், அந்த 5 டிராகன் லீக், அந்த லைன் லீக் அண்ட் 9 சென்ட்ரல்ஸ் அவனுங்க சேர்ந்ததான் அந்த யுனைடெட் பவர். பட் அந்த 3 குரூப்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம வெறும் கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் மட்டும்தான். நம்ம யாரும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச ஆளே கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம பவரை கேதர் பண்ண ஏதாவது வழி பண்ணி தான் ஆகணும். இவனுங்க கீழே இனி போகவே கூடாது. நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணது காரணமே அந்த லைன் லீக்கையும் சென்ட்ரல்ஸையும் நீ மட்டும் தலையிட்ட உனக்கு அவ்வளோதான்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான். பட் இருந்தாலும் 5 டிராகன் லீக்கை வச்சே வான் பண்ண வந்திருக்கானா? நீங்கள் அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி அனுப்பிட்டீங்களே லேடி. அந்த 9 சென்ட்ரல்ஸ் அண்ட் அந்த லைன் லீக் நம்ம முன்னாடி நிற்குமா? அப்படி இருந்தாலும் நம்ம எங்களை அடிக்கிட்ட நான் எதிர்பார்த்தா தான் ஈஸியாக வன் பண்ணிட்டீங்களே. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. இருந்தாலும் நான் கேள்விப்பட்ட வர நாம்குன் சியோரியாங்கோட நிக் நேம் ஃபாக்ஸ் ஆஃப் தி 5 டிராகன் லீக். என்ன ஒரு நிக் நேம்! அது மட்டும் இல்லாமல் இந்த லிட்டில் ஃபாக்ஸுங்கிறது என்னோடய ப்ரைடே ஹேட் பண்ணுது. நான் அதை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. அந்த நாம்குன் சியோரியாங் அவள் ஃபாக்ஸாக இருக்கா இல்லை டைகராக இருக்கா? பட் என்னோட நிக் நேம் லிட்டில் ஃபாக்ஸ். ஏன் அது ஒன்றும் பெருசாக இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஹீரோஸை நான் திங்க் பண்ணி பார்க்குறா. நான் உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் என்னை நல்லாவே பார்த்துக்க லிட்டில் ஃபாக்ஸ். அதை கேட்டனாவே அப்படியே சிரிச்சுக்கிருக்கா. இங்கிட்டு தைவான் பிரான்ச்சை காட்டுறாங்க. நீங்கள் ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்பயே போகலாம். பட் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுறேன். நீங்கள் எப்போ கிளம்புறீங்களோ அப்போ எங்களோட ஹெல்ப் வந்துக்கிட்டே இருக்கும். எல்டர் ஹாங், அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் டாங், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மிஷனை முடிச்சுட்டு சீக்கிரம் வரீங்கன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஹீரோ அப்படியே கிளம்புறான். இங்கிட்ட அவர் சொல்லிக்கிறார், ஜியாங்பாங் இந்த நியூஸை கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் ஆல் ஓவர் தி கண்ட்ரிக்குமே அனுப்புடா. மாஸ்டர் டானுக்கு எனி டைம் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, எந்த தேவையாக இருந்தாலும் சரி, உடனே கிடைக்கணும். என்ன இந்த ரெக்வஸ்ட் உடனே இப்போயே போயாகணும். அது மட்டும் இல்லை, இது ஒரு சீக்ரெட் மிஷன் வேறு, மற்ற பீப்புள்ஸுக்கு யாருக்கும் தெரியவே கூடாது, புரியுதா? இங்கிட்ட அவள் பார்த்துக்கிருக்கா மாஸ்டர் டான். நானுமே உங்கள் கம்பெனியை வரத்தான் ஆசைப்பட்றேன். ஹீரோ இங்கிட்ட அவன் வீட்டில் போயிட்டுருக்கான். இருந்தாலும் அது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குமே. இவன் பார்க்குறா, நான் ஏன் அவனுக்கு தலைவலியாக இருக்க போகிறேன்? நான் ஒரு கம்பெனியாக போகாமல் ஒரு ஃப்ரெண்டாக போனால் எப்போ வேணாலும் ஹெல்ப் பண்ணலாமே. ஹீரோ பார்க்குறான். ஏய் நீ என்னம்மா வச்சுக்கிட்டு இருக்க? என்ன
எதுவும் திங்க் பண்ணிக்கிறியா? சரி ஓகே, நீ உன்னோட வேலையை பாரு. நீ இப்படி பார்த்துருக்கிறது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நீ என்ன ரீசனுக்காக கம்பெனி என்ன வரேன்னு சொல்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. பட் இருந்தாலும் சிஸ்டர் ஹாவை நான் காப்பாற்றணும்ல. ஏய் என்ன, நீ காப்பாற்றுற அளவுக்கு நீ என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னு உனக்கு தெரியுதா? அவன் அப்படியே பார்த்துக்கிருக்கா. இந்த மேன் அவன் ஹார்ட்டை எப்போயுமே ஓப்பன்லாம் வச்சுருக்கானா? நம்ம என்ன பேசினாலும் கவுண்டர் அட்டாக் கொடுத்துக்கிட்டே இருக்கான். பட் இவனோட அப்ரோச் நான் எதிர்பார்த்ததை விட இவன் வித்தியாசமாக கால்குலேஷன் போட்டுக்கிட்டே இருக்கான். இங்கிட்டு வைஸ்மேன் சொல்லிட்டு வந்துருக்காரு, என்ன அன்கி ப்ரொவின்ஸ் போகிறா தான் ஐடியாவில் இருக்கியா? எக்ஸாக்டா அன்கி ப்ரொவின்ஸ் தானே? ஆமாம், அதுதான் என்னோடய டெஸ்டினேஷன். பட் நான் எதுவும் இப்போ சொல்கிறது ஐடியாவே இல்லை. காரணம் நீ ஆல்ரெடி தான் டிசைட் பண்ணிட்டியே. அந்த அன்கி ப்ரொவின்ஸ் உண்மையாகவே டேஞ்சரஸான பிளேஸ். அது மட்டும் இல்லை, அந்த 5 டிராகன் லீக்னால மட்டும் இல்லை, அந்த பிளேஸ் உண்மையாக அந்த நான்குன் ஃபேமிலிக்கு ஃப்ரண்டியரில் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ். பட் இருந்தாலும் அப்போ ஹீரோசனா உண்மையை சொல்லணும்னா எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது. அவனுங்களோட எந்த ஃபைட்லேயும் இன்வால்வ் ஆகிறவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். நீ எந்த சைடு நிற்க நின்றாலும் சரி, காலம்தான் முடிவு பண்ணு நீ எதில் இன்வால்வ் ஆகணுமா இல்லையான்னு. இங்கிட்டு ஹீரோ பார்க்குறான். ஆமாம் கரெக்ட் தான், இருந்தாலும் நம்ம சீக்கிரம் போயாகணும். இவர் அந்த ட்ரை மீட்டை அப்படி கடிச்சு இழுத்து பார்க்குறாரு. என்னடா அது, இன்றைக்கி நைட்டும் இந்த ட்ரை மீட் தானா? இதை நான் திண்டு ரொம்ப டயர்டாகிட்டேன்ப்பா. என்ன தான் பண்ணுறது, நம்ம சீக்கிரம் போயாகணும். போனத்தான் டேஸ்டியான சாப்பாடை சாப்பிட்லாம். இருந்தாலும் ஒன் திங் நான் ஷியோராக சொல்கிறேன், என்றைக்குமே ஒரு ஹோம்லெஸ் பர்சனாக இருக்குது நல்லாவே இருக்காதுப்பா ரொம்ப நாளா. எனக்கு அதே தான்ப்பா. பட் அவர் சொல்கிறாரு, இந்த நைட்டை பார்த்தியா, ஸ்டார்ஸ் ஒன்றுமே காணோம், இதைத்தான் பிச் டார்க்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ சொன்னா, ஆமாம் இதுவும் ஒரு நல்ல சான்ஸ் தானே நம்மளை சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு. இவர் பார்க்குறாரு, வெல் அது ஓகே, நம்ம இப்போ ரொம்ப கைண்டாக தான் நடந்து வந்துருக்கோம். இம்பாசிபிள், எப்படி சர்ப்ரைஸ் அட்டாக் நம்ம மேலே விழுகும்? பட் இருந்தாலும் நீ சொல்லினா ஏதோ விஷயம் இருக்கா? நம்ம இந்த மெயின்லேண்டுக்கு வந்ததுலேருந்து சரி, அந்த மோயாங் ஃபேமிலி, அந்த 5 டிராகன் லீக், அப்புறம் ஈவன் அந்த பிளாக் மர்ச்சன்ட்ஸ், அவனுங்களோட கிளாஷில் நம்ம இன்வால்வ் ஆகிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உன்னோட நேமே அடிபட்டுக்கிருக்கு. ஹீரோ அப்படிங்கிட்டு திரும்பி பார்க்குறேன். எக்ஸாக்டாக சொல்லணும்னா என்னோடய டெஸ்டினி இன்னைக்கு நைட் ஏதோ நம்மளை அட்டாக் பண்ண வரானுங்க போலையே. இங்கிட்டு திரும்பி பார்த்தா பிளாக் மர்ச்சன்ட்ஸோட அசாசின்ஸ் ஃபுல்லாக நம்ம ஹீரோ கொள்றதுக்காக ஒளிஞ்சொளிஞ்சு வந்திருக்கானுங்க.